ஜனமே, என் அன்பு தேவ ஜனமே, எப்போ இந்த மோசே மரித்து போனானோ அங்க வசனம் சொல்லுது, இவர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க, அடுத்த ஸ்டெப் வைக்க முடியாதபடிக்கு எல்லாருமே அமைதலாய் உட்கார்ந்துட்டு துக்கத்தை கொண்டாடுறாங்க. ஆண்டவர் இறங்கி வந்து யோசுவாவோட பேசுறாரு. என்ன பேசுறாரு? என் தாசனாகிய மோசே மரித்து போனான், இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். ஆமா, எல்லாம் அப்படியே உட்கார்ந்துட்டாங்க. யாரெல்லாம் உட்கார்ந்துட்டாங்க? மோசே இல்ல, மோசே இல்ல, யோசுவாவும் யோசுவாவோட இருந்த இஸ்ரவேல் ஜனங்களும் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? அமைதியா உட்கார்ந்துட்டாங்க. அடுத்து என்ன பண்ணணும், எங்க போகணும், ஏது போகணும் ஒண்ணுமே தெரியல. ஆண்டவர் இறங்கி வந்து சொல்றாரு, நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து யோர்தானை கடந்து. இது மிகப்பெரிய எழுப்புதல். ஆண்டவர் வந்து சொல்றாரு, யோசுவா நீ துக்கத்தோடு உட்கார்வதற்காக அல்ல, நீ பயந்து உட்கார்வதற்காக அல்ல, நீ எல்லாம் முடிந்து உட்கார்வதற்காக அல்ல, இதோ நான் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியா இதோ உன் மேல அந்த அபிஷேகத்தை நான் வெளிப்படுத்துறேன். மோசே மரித்து போனா, நான் வாக்குத்தத்தத்தை கொடுத்தேன், வாக்குத்தத்தை கேட்டேன், மோசே மரித்து போனா, ஆனா என்னுடைய வாக்குத்தத்தம் மரித்து போல. நீ எழும்பு, நீ எலும்பு. இது சாதாரண விஷயம் கிடையாது, இது சாதாரண விஷயம் கிடையாது. யோர்தான் இருக்கு, யோர்தான் இருக்கு, யோர்தானை கடக்கிறதுன்னா சாதாரண விஷயம் கிடையாது. யோர்தான் கடந்தாங்கன்னா அடுத்தது என்ன இருக்குது? எரிகோ இருக்குது. எரிகோ அதுவும் சாதாரண விஷயம் கிடையாது. எரிகோ கடந்தாங்கன்னா அடுத்து என்ன இருக்குது? 14 ராஜாக்கள் இருக்கிறாங்க. 14 ராஜாக்கள், 14 ராஜாக்களோட கூட யுத்தம் பண்ணணும். அதுவும் சாதாரண விஷயம் கிடையாது, அதுவும் சாதாரண விஷயம் கிடையாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ உட்கார்ந்து இருந்தா, நீ நித்திரையோடு இருந்தா, நீ படுத்துக்கொண்டு இருந்தா, நீ சோம்பலா இருந்தா, நீ சோர்வா இருந்தா, என் வாக்கு தத்தத்தை உங்களால சுதந்திரத்துக் கொள்ள முடியாது. எலும்பு. நீ மாத்திரம் கிடையாது, இந்த ஜனங்களும் எலும்பணும் சொல்றாரு. நான் ப்ராமிஸ் பண்ணிட்டேன், இந்த லேண்ட் உங்களுக்காக வெயிட் பண்ணுது, இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்காக வெயிட் பண்ணுது. நீ இப்படி மௌனமா துக்கத்தோடு இருக்குதாயானால் இந்த வாக்குத்தத்தம் தாமதிக்கும். நீ எலும்பு. யார் வந்து சொல்றா? யார் வந்து சொல்றா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ எலும்பு வேண்டிய இடத்துல எலும்பணும், நீ எலும்பு வேண்டிய இடத்துல எலும்பணும். உன்னுடைய பழைய மாமிச வாழ்க்கையிலிருந்து எலும்பணும், உன்னுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து எலும்பணும், உன் சாப வாழ்க்கையிலிருந்து எழும்பணும், முறுமுறுப்பின் வாழ்க்கையிலிருந்து எழும்பணும், உன்னுடைய போராட்டத்தின் வாழ்க்கையிலிருந்து எழும்பணும், உன்னுடைய பொறாமையின் வாழ்க்கையிலிருந்து எழும்பணும், உன்னுடைய குற்றப்படுத்துற வாழ்க்கையிலிருந்து எழும்பணும், சோர்வின் ஆவிலிருந்து எழும்பணும், சோம்பல் ஆவிலிருந்து எழும்பணும். நீ எழும்பு. உனக்காக வாக்குத்தத்தம் ஆயத்தமா இருக்குது, உனக்காக வாக்குத்தத்தம் ஆயத்தமா இருக்குது. நான் ரட்சிப்பு இலவசம், ஆனா ஆசீர்வாதம் இலவசம் அல்ல. நம்முடைய பாதங்கள்லாம் சாதாரண பாதங்கள் கிடையாது, நம்முடைய பாதங்கள்லாம் சாதாரண கிடையாது. எப்ப கிடையாது? நான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பிடிந்து செவி கொடுத்து எழும்பும் பொழுது நான் கால் வைக்கிற இடமெல்லாம் ஆமென் சொல்லுங்க. சொல்றாரு, உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் சுதந்திரத்துக்குள்ள போறீங்க? எத்தனை பேர் சுதந்திரத்துக்குள்ள போறீங்க? இது ஈஸி இல்ல, இது ஈஸி இல்ல. நீ எழும்பணும், எழும்பணும். கீழ்படியாமை ஆவிலிருந்து நீ எழும்பணும், சுயத்தின் ஆவிலிருந்து நீ எழும்பணும். யோசுவா ஒரு வேலை இல்ல ஆண்டவரே, மோசே இருக்கும் பொழுதுதான் எங்களுக்கு இந்த தைரியமா இருந்தது, மோசே போல எங்களுக்கு ஆள் இருந்தா பரவாயில்ல, நாளை என்ன பண்ண முடியாது, எழும்ப முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தா யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்களேன். அடுத்தது ஆண்டவர் சொல்றாரு, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. உன்னை நீ எலும்புனா, நீ எலும்புனா, தேவனுடைய வார்த்தையின் பிரகாரமாக நீ எலும்புனா இந்த வார்த்தை நீ சுதந்திரத்துக்கு. எவ்வளவு பேர் நம்புறீங்களோ, எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்களோ, நீங்க பார்க்க போறீங்க 3வது நாளில அந்த மகிமையை உங்களுடைய வாழ்க்கையில பார்க்க போறீங்க. அந்த மகிமையை
உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில பார்க்க போறீங்க அந்த மகிமையை. நான் சொல்றேன், கீழ்ப்படிறவங்க இருப்பாங்க, கீழ்ப்படியாதவங்க அப்படியே இருப்பாங்க. அதை பத்தி கவலையே கிடையாது. ஆண்டவர் ஏற்படுத்து, நான் அக்னியை போட போறேன், அது இப்பொழுது போட போறேன். யாரெல்லாம் வராங்களோ அவங்க மேல அந்த அக்னி அபிஷேகம் கிரியை செய்யும், வாழ்க்கையே மறுரூபமாகும். ஒரு யோசுவா போதும் ஆண்டவருக்கு, ஒரு யோசுவா போதும் ஆண்டவருக்கு. ஒரு யோசுவா வச்சு 14 ராஜாக்களை ஜெயிக்க முடியும். ஒரு யோசுவா வச்சு யோர்தானை ஜெயிக்க முடியும். ஒரு யோசுவா வச்சு எரிகோவை ஜெயிக்க முடியும். ஒரு யோசுவா இருந்தா போதும், கால் மீதிக்கிற தேசத்தை, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை அவருடைய வாழ்க்கையின் மூலமாய், தரிசனத்தின் மூலமாய் நிறைவேற்ற முடியும். அந்த யோசுவா யார் இன்னைக்கு டிசைட் பண்ணிக்கோ. யோசுவா யாரும் டிசைட் பண்ணிக்கோ. ஆண்டவர் சொல்றார் யோசுவா இடத்துல, வசனம் சொல்லுது, பலம் கொண்டு திடமானதாயிரு. உன் வீட்டுக்காக கவலைப்படாத, குடும்பத்துக்காக கவலைப்படாத, உன் வருமானத்துக்காக கவலைப்படாத, உன் பலவீனத்துக்காக கவலைப்படாத, உன் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக கவலைப்படாத, உன்னுடைய எதிர்காலத்துக்கு கவலைப்படாத. இதை குறித்து கவலைப்பட்டனா நீ தூங்க மூஞ்சியா இருப்ப, பலவீனனா இருப்ப, நீ சொந்து போயிருப்ப, நீ சோர்வாதா இருப்ப, உன்னால் எழும்ப முடியாது. அதனால ஆண்டவர் சொல்றாரு, பலம் கொண்டு திடமானதாயிரு. என்னமா பலம் கொண்டு திடமானதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். வா வா. இன்னைக்கு நம்மளால ஏன் எழும்ப முடியல? ஏமா எழும்ப முடியல? நம்மளால ஏன் எழும்ப முடியல? வேலைகள் நமக்கு கமிட்மெண்ட் ஜாஸ்தி இல்ல. நமக்கு வருமானம் ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். வருமானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிள்ளைகளுடைய எதிர்காலம், அவங்களுடைய ஸ்டடீஸ், அவங்களுடைய எஜுகேஷன் ரொம்ப ரொம்ப. அரே யார் ப்ராமிஸ் இருக்காங்க, ப்ராமிஸ் இருக்கு. என்ன ப்ராமிஸ்? என்ன ப்ராமிஸ்? நீ கால் வைக்கிற தேசத்தை உனக்கு கொடுத்தேன். கொடுத்தேனா கொடுப்பேனா? கொடுத்தேன். இது யாரால பெற்றுக்கொள்ள முடியும்? எலும்புகிறவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எலும்ப முடியலையே, எலும்ப முடியலையே. ஏன் எலும்ப முடியல? காரணம் எனக்குள்ள அவிவிசுவாசம். அவிவிசுவாசம். இன்னைக்கு ஆண்டவர் பேசுறாரு, இன்னைக்கு ஆண்டவர் பேசுறாரு, நீ எலும்பு. மோசே, இதுதான் மெயின். நீ எலும்பு. ஆனா எலும்பு என்ன பண்ணணும்? என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம். ஆமா, இது ரொம்ப முக்கியம். நீங்கள் ரட்சிக்கப்படும் பொழுது உங்களுக்கு என்னெல்லாம் கற்பிக்கப்பட்டது அதுல மிகவும் கவனம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் ஆராதனைக்கு வரும் பொழுது உங்களுக்கு என்னெல்லாம் கற்பிக்கப்பட்டது அதுல கவனம். உங்களுக்கு ஊழிய அபிஷேகம் பண்ணும் பொழுது என்னெல்லாம் கற்பிக்கப்பட்டது அதுல மிகவும். இதுல ஆண்டவர் காம்ப்ரமைஸ் ஆகல. அங்க மோசே மறுத்து போனான், மோசே மறுத்து போனான். என் வாக்குத்தத்தம் மறுத்து போல, என் வாக்குத்தத்தம் மறுத்து போல. நீ எலும்பு, நான் தேசத்தை கொடுப்பேன். ஆனா மோசே உங்களை வழி நடத்தின விதத்துல, மோசே உங்களை வழி நடத்தின விதத்துல நீங்க கவனமா இருக்கணும். நீங்க கவனமா இருக்கணும். நோ காம்ப்ரமைஸ். இன்னைக்கு நாம எதுல கவனமா இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. எதுல கவனமா இருக்க யோசிச்சு பாருங்க. சத்தியத்தை வாசிக்கிறதுல கவனமா இருக்கிறோமா? வேதத்தை வாசிக்கிறதுல கவனமா இருக்கிறோமா? எழுப்புதல் என்ன? இன்னைக்கு ஏன் கவனம் இல்லை உங்களுக்கு? இன்னைக்கு என் வாழ்க்கையில ஏன் தோல்வியை நான் பார்க்கிறேன், ஏன் பிரச்சனையை நான் பார்க்கிறேன், ஏன் குழப்பத்தை நான் பார்க்கிறேன், ஏன் ஃபெயிலியர்ஸ் நான் பார்க்கிறேன், ஏன் என்னால ஒரு உற்சாகம் உள்ள ஆவியுள்ளவனா தேவனுடைய சமூகத்துல என்னால ஏன் எழும்ப முடியல? என்னதான் ஊழியக்காரர் சொன்னாலோ, ஆவியானவர் வெளிப்படுத்தினாலோ, விசேஷமா நடத்தினாலோ உன்னால அதுல கீழ்ப்படிய முடியல அப்படின்னா காரணம் என்ன? எல்லா இடத்துலயும் என்ன பண்றது சொல்றேன். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எழும்பணும். ப்ராமிஸ் லேண்ட்ல நீங்க காலை வைக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எழும்பணும். எங்கெங்க எழும்பணும்னு யோசிக்கணும். இன்னைக்கு நீ எங்கெங்க எழும்பணும்னு யோசிக்கணும். உனக்கு வெளிப்பாடு வரணுமா? நியாய பிரமாணத்துல கவனமாயிரு, சத்தியத்துல கவனமாயிரு, ஆவியானுடைய வழிநடத்துல கவனமாயிரு, பரிசுத்த ஆவியான உணர்த்துவதில் கவனமாயிரு. இதுல கவனம் செலுத்தணும் அப்படின்னா நீ கர்த்தருடைய நியாய பிரமாணத்துல நீ பலம் கொண்டு திடமனதா இருந்தா மாத்திரம் தான், தவிர இல்லைன்னா முடியாது. என்னதான் கத்தி கத்தி பிரசங்கம் பண்ணாலும், என்னதான் பாயிண்ட் எடுத்து பிரசங்கம் பண்ணாலும், என்னதான் அபிஷேகத்தில் பிரசங்கம் பண்ணாலும், நீ வெறும் மண்ணா வருவ, மண்ணா தான் போவ.
இன்னைக்கு நான் ஏன் நான் தவறேன்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அற்புதத்தை நீ எதிர்பார்க்கும் பொழுது விசுவாசத்தை கொண்டு செய்வார். ஆனா ஆசீர்வாதம் அப்படி கிடையாது. ஆசீர்வாதம் அப்படி கிடையாது. ஆசீர்வாதம் உன்னுடைய கிரியைகளை பொறுத்துதான் நீ பெற்றுக்கொள்வாயே தவிர விசுவாசத்தை கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா ஆண்டவர் நல்லவர். ஆண்டவர் நல்லவர். நம்ம என்னதான் குசும்புத்தனம் பண்ணி நம்ம என்னதான் பண்ணால் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது நம்ம முட்டி போட்டு பயங்கரமா ஜெபிப்போம். ஏன்? ஆண்டவர் தான் இரக்கமுள்ள தெய்வமாச்சே. என்ன பண்றாரு? உடனே அற்புதத்தை, அடைக்கப்பட்ட வாசல் என்ன பண்றாரு? திறந்துடும். அது அற்புதம். அற்புதம் இஸ் நாட் a permanent. அற்புதம் நிரந்தரமானது அல்ல. அற்புதம் நிரந்தரமானது அல்ல. சொல்லுங்க. அற்புதத்துக்காகவும் கிறிஸ்துவ வாழ்க்கை நீ கட்டுவான்னா முன்ன மாதிரி ஒரு கோமாளி ஏமாளி யாருமே இருக்க மாட்டாங்க. ஆமா, லாசருக்கு அற்புதம் நடந்தது. சொல்லுங்க. லாசருக்கு, செத்து போன லாசர் உயிரோட அற்புதம், மிராக்கிள், வண்டர் மிராக்கிள். ஆனா லாசர் மறுபடியும் இறந்து போயிட்டான். ஆனா ஆசீர்வாதம் அப்படி கிடையாது. ஆபிரகாமுக்கு சொன்னாரு. என்ன சொன்னாரு? ஆபிரகாம் என்ன சொன்னாரு? உன் சந்ததிக்குள்ள இருந்து ஜாதிகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். எப்படி ஆசீர்வதிக்கப்படும்? எப்படி ஆசீர்வதிக்கப்படும்? ஆபிரகாமை விசுவாசித்தா மாத்திரம் பத்தாது, ஆபிரகாமுடைய விசுவாச வாழ்க்கை எனக்குள்ள இருக்கணும். எழுப்புதல், எழுப்புதல். அதுதான் சொல்றாரு இங்க. அதுதான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? வலதுபுறம் இடதுபுறம் விலகாதிருப்பாய். அடுத்து சொல்றாரு, இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியா